ஒரு காலத்துல ஸ்ரீபுரம்ங்கிற கிராமத்துல ராமையா சோமையான்னு ரெண்டு உயிர் நண்பர்கள் இருந்தாங்க. ராமையா ரொம்பவும் நேர்மையானவரு, கடினமா உழைச்சு விவசாயம் செய்யறவரு. ஆனா சோமையாவோ தந்திரமா பேசுறவரு, தேவைப்பட்டா ஏமாத்தவும் தயங்காத குணம் இருக்கிறவரு. ராமையாவுக்கு சோமையா மேல குருட்டு நம்பிக்கை இருந்துச்சு. எந்த அளவுக்கு குருட்டுத்தனம்னா, சோமையா விஷமே கொடுத்தாலும் அது அமிர்தமா நினைச்சு குடிக்கிற அளவுக்கு நம்பிக்கை. ஒரு நாள் சோமையா ரொம்ப ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கிறத ராமையா பார்த்துட்டு என்னன்னு விசாரிச்சாரு. டேய் சோமு, என்னடா காலையிலேயே இவ்ளோ சோர்வா உட்கார்ந்திருக்க? முகமே சரியில்லையே, என்ன நடந்துச்சு? கவலையா இருக்காம வேற என்ன பண்றது? வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு ராமு. வட்டிக்கு பணம் கொடுக்கற பத்ரையாவுக்கு 1000 பொற்காசுகள் திருப்பி தரணும். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள தரலன்னா ஊர் மத்தியில என்ன அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. 4 பேருக்கு முன்னாடி மானம் போனதுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்து என்ன பயன் சொல்லு? அதான் யார்ட்டையும் சொல்லாம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண் காணாத தூரத்துக்கு யாரும் பார்க்க முடியாத இடத்துக்கு ஓடி போயிடலாமான்னு பாக்குறேன். ச்சே, வாய மூடுடா. சின்ன வயசு நண்பன் நான் இருக்கும்போது ஊரை விட்டு ஓடி போற எண்ணம் உனக்கு வரலாமா? என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா என் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்த சில தங்க நகைகள் என்கிட்ட இருக்கு. அது எனக்கு உயிர் மாதிரி தான். ஆனா உன் உயிரை விட அது மேலானது இல்லடா. அதை வித்தா நிச்சயமா 1000 பொற்காசுகள் கிடைக்கும். முதல்ல அதை வச்சு உன்னோட கடனை தீத்துரு. அதுக்கப்புறம் உள்ள கதைய அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம். சோமையா முதல கண்ணீர் வடிச்சபடியே, வேண்டாண்டா ராமு, அது அம்மா உனக்கு ஞாபகமா கொடுத்தது. அதை வித்து என்னோட கடனை தீக்குறது தர்மமாகாதுடா. நாளைக்கு உனக்கு ஏதாவது தேவை வந்தா என்ன பண்ணுவ? நண்பனை விட நகை ஒண்ணும் பெருசில்ல சோமு. சொத்து போச்சுன்னா நாளைக்கு வரும், ஆனா நட்பு போச்சுன்னா வராது. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பாத்துட்டு சும்மா இருப்பனா? வா, நகை எல்லாத்தையும் இப்பவே உனக்கு எடுத்து தரேன். இப்படி சொல்லிட்டு ராமையா அவன் வீட்ல இருந்த மதிப்பு மிக்க நகைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி சோமையாவோட கையில கொடுத்தான். ராமு, இந்த நன்றி கடனை இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன்டா. நான் மறுபடியும் சம்பாதிச்சு உன்னோட தங்கத்தை உன்கிட்டயே திருப்பி கொடுத்துருவேன். இது என்னோட வார்த்தை, இது சத்தியம்டா. அதெல்லாம் பத்தி இப்பவே ஏன்டா யோசிக்கிற? நீ கவலைப்படாம இரு, அதெல்லாம் பாத்துக்கலாம். உன் சந்தோஷம் தாண்டா ஏன் சந்தோஷமும். இப்படி சொன்னதும் சோமையா அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனான். ஆனா அவன் அதை போய் கடனை தீர்க்காம அந்த நகைகளை வித்து வேற ஒரு நகரத்துக்கு போய் அங்க வட்டை தொழில் பண்ணி பெரிய செல்வந்தன் ஆயிட்டான். ராமையாவை திரும்பி பார்க்க கூட இல்ல. அந்த வருஷம் ஸ்ரீபுரத்துல மழை இல்லாம பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ராமையா விவசாயத்துல நஷ்டம் அடைஞ்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டாரு. தரித்திரம் அவரோட வீட்ல தலை விரிச்சு ஆடிச்சு. என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியாத நிலைமை. அப்ப அவரோட மனைவி சுமதி அவர்கிட்ட வந்து இப்படி சொன்னான். என்னங்க, வீட்ல ஒரு அரிசி பருக்க கூட இல்ல, கையில ஒரு பைசா கூட இல்ல, பிள்ளைங்க பசினால வாடுறாங்க. நீங்களும் இருந்தது எல்லாத்தையும் தூக்கி அந்த சோமையா கிட்ட கொடுத்துட்டீங்க. அவர் பட்டணத்துல ஏதேதோ கட்டட வேலை பண்றாராம், ராஜபோகமா வாழ்றாரு. நம்ம நிலைமை தெரிஞ்சும் அவர் உதவி செய்ய வரவே இல்ல. நேர்ல போய் கேளுங்க, நம்ம பணத்தை கேட்க நம்ம எதுக்குங்க பயப்படணும்? அவன் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில இருப்பான் சுமதி. நம்ம நிலைமை தெரிஞ்சா அவனே அடிச்சு புரண்டு ஓடி வருவான். என் மேல அவனுக்கு இருக்கிற அன்பு எப்பவும் குறையாது. அந்த நம்பிக்கையில தான் 6 மாசம் ஓடிருச்சு. இனி பொறுக்க முடியாதுங்க. நாளைக்கு காலையிலேயே நகரத்துக்கு போய் சோமையாவை பார்த்து பேசுங்க. குறைஞ்சபட்சம் நம்ம அசலையாவது கொடுத்தா இந்த பஞ்சத்துல இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம். மனைவியோட பிடிவாதத்தினால ராமையா நகரத்துக்கு புறப்பட்டு போனாரு. சோமையாவோட பெரிய மாளிகையை கண்டு ராமையா ஆச்சரியப்பட்டு போனாரு. உள்ள போக முயற்சி பண்ணும்போது காவலாளிகள் அவரை தடுத்து நிறுத்தினாங்க. அவங்கள ஒருத்தர் ராமையாவை பார்த்து, ஏய், யாரா நீ? கிழிஞ்ச துணியோட நீ பாட்டுக்கு உள்ள போற? இது பெரிய மனுஷங்க வாழ்ற வீடு, பிச்சைக்காரங்கெல்லாம் இதுக்குள்ள போக கூடாது. ஐயா, நான் பிச்சைக்காரன்லாம் இல்லைங்க. உங்க முதலாளி சோமையா என்னோட சின்ன வயசு நண்பன். கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். ஒரு தடவை ராமையா வந்திருக்கிறதா அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ரொம்ப நேரம் கெஞ்சினதுக்கு அப்புறமா காவலாளி உள்ள போனான். ராமையாவை நீண்ட நேரம் வெயில நிக்க வச்சதுக்கு அப்புறம் சோமையா வெளியில வந்தான். ராமையாவை கண்டும் காணாதது போல நடிச்சான். இவன் எங்க இங்க வந்தான் அப்படின்னு மனசுல நினைச்சான். டே சோமு, நல்லா இருக்கியாடா? நான் தான்டா ராமு, ஞாபகம் இருக்கா? ஓ, ராமையாவா? என்ன இப்படி வந்திருக்க? என் கையில இப்போ சில்லற ஒண்ணும் இல்லையே. ஏதாவது வேலை விஷயமா வந்தியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சொல்லு. ஒன்னும் இல்லடா, இந்த வருஷம் விளைச்சல் அதிகமா இல்ல, கையில ஒரு பைசா கூட இல்ல, கடனு கூட காசு எங்கேயும் கிடைக்கல.
அன்னைக்கு நீ கஷ்டத்துல இருந்த போது நான் 1000 பொற்காசுகள் மதிப்புள்ள தங்கத்தை உன்கிட்ட கொடுத்தேன். இப்ப நீ அதை எனக்கு திருப்பி கொடுத்தா இந்த கஷ்ட காலத்துல எனக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கும். சோமையா கோவமா நடிச்சு, என்னது, நீ எனக்கு தங்கம் கொடுத்தியா? எப்ப கொடுத்த? அதுக்கு ஏதாவது அத்தாட்சி வச்சிருக்கியா? ஏதாவது பத்திரம் எழுதிக்கிட்டமா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. ஏழைன்னு பரிதாபப்பட்டு உள்ள விட்டா நீ என்னமோ தலைக்கு மேல ஏறுற. சோமு, என்ன பேசுற நீ? நம்ம நட்புக்கு சாட்சியும் பத்திரமும் தேவைதானா? அன்னைக்கு உன்னோட கஷ்டத்தை பார்க்க முடியாம என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உன் கையில தூக்கி கொடுத்தேனே. இப்போ சாட்சி கேட்டா அந்த ஆண்டவன் தான் சாட்சி. பாரு ராமையா, உன்னோட ஏழ்மைய பார்த்து ஏதாவது தர்மம் செய்யலான்னு நான் இப்ப வரைக்கும் நினைச்சேன். ஆனா நீ இப்படி பொய் சொல்லி பழைய கதையெல்லாம் சொல்லி என்கிட்ட பணம் பறிக்க நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். ராமையா கண்ணீரோட, நண்பா, பணம் ஒரு மனுஷனை இவ்வளவு மாத்தும்னு நான் நினைக்கவே இல்ல. உனக்காக என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்த. ஆனா கடைசியில என்ன நீ ஒரு திருட மாதிரி ஆக்கிட்ட இல்ல. அந்த இறைவனே உனக்கு தகுந்த தண்டனையை கொடுப்பான். அதுக்கு நீ அனுபவிப்ப. இப்படி ராமையா அவமானத்தால கண்ணீரோட பாரமான இதயத்தோட கிராமத்துக்கு திரும்பி வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் ஊர் பெரியவரான தர்மையா கிட்ட சொன்னாரு. தர்மையா ரொம்ப புத்திசாலி. ராமையா, நீ கவலைப்படாத. சோமையாவுக்கு பண பித்து பிடிச்சிருக்கு. அவனை சட்ட ரீதியா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட சாட்சி எதுவுமே இல்ல. ஆனா புத்தியால அவனை ஜெயிக்கலாம். அவனோட பேராசை தான் நமக்கு ஆயுதம். நாளைக்கு நம்ம ஊர் திருவிழாவுக்கு அவன் தன்னோட பெருமையெல்லாம் பேசிக்கிறதுக்கு கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன். அங்க நம்ம ஒரு நாடகம் ஆடணும். நீ மௌனமா இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாம இப்ப போயிட்டு வா. அடுத்த நாள் திருவிழாவுல சோமையா பட்டு வேஷ்டியோட கழுத்துல தங்க செயினோட ரொம்ப பகட்டா சுத்தி வந்துகிட்டு இருந்தான். எல்லாரும் தன்னையே பார்க்கணும்னு அவன் விரும்பினான். தர்மையா, ராமையா, அப்புறம் இன்னொரு செல்வந்தர் கோவிந்தையா 3 பேரும் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தர்மையா கோவிந்தையா கிட்ட, கோவிந்தையா, கேட்டீங்களா? நம்ம ராமையாவோட தூரத்து சொந்த ஒருத்தர் காசியில காலமாகும் போது தன்னோட சொத்து மொத்தத்தையும் ராமையாவுக்கே எழுதி வச்சுட்டாராம். அச்சர சுத்தமா 10,000 பொற்காசுகள், அப்புறம் நதிக்கரையில 100 ஏக்கர் விளைநிலம். ராமையாவோட ஜாதகமே ஜாதகம் தான். அவன் தலையெழுத்தே மாறிடுச்சு. ஆனா அவனுக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. வியாபாரம்லாம் பண்ண தெரியாது. யாராவது நம்பிக்கையானவங்க கிடைச்சா, வியாபார திறமையும் இருந்தா அவங்க கிட்ட இந்த சொத்தை கொடுத்து அதை வளர்க்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் கேட்ட சோமையா மனசுக்குள்ள, 10,000 பொற்காசுகளா? 100 ஏக்கர் நிலமா? இவ்ளோ சொத்து ராமையாவுக்கு வந்துருச்சா? அவனே ஒரு ஏமாளி. அவனை மறுபடியும் வளைச்சு போட்டுக்கிட்டா அந்த சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். 10,000 பொற்காசுகளை வச்சு இன்னும் பெரிய வியாபாரமா நம்ம பண்ணலாமே. இப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்ப பணிவா நடந்து போய் அவங்க கிட்ட வந்தான். நமஸ்காரங்க. ராமு, எப்படி இருக்கப்பா? அன்னைக்கு பட்டணத்துல வேலை பழுவுனாலையும் தலைவலினாலையும் உன்கிட்ட சரியா என்னால பேச முடியல. அப்புறம் அதை நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதடா. ஆமா தர்மையா ஐயா, இப்போ கொஞ்சம் முன்னாடி நீங்க ஏதோ சொத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே? ஆமா, ராமையாவுக்கு பெரிய சொத்து வந்திருக்குப்பா. அதை யாருக்கிட்டையாவது நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வியாபாரம் செய்ய சொல்லலான்னு பாக்குறான். நீங்க தான் அதுக்கு சரியான ஆள்னு நான் நினைக்கிறேன். நீங்க ராமையாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்ல. ஆனா உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனைன்னு ராமையா இப்போ சந்தேகப்படுறான். உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா அது பாதுகாப்பா இருக்காதுன்னு பயப்படுறான். சோமையா பதற்றமாகி, என்ன பிரச்சனையா? ஐயோ, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? சின்ன சின்ன தவறான புரிதல்கள் தான், அவ்வளவுதான். ராமு, உனக்கு நான் என்ன அந்நியனாப்பா? அந்த 10,000 பொற்காசுகளை என்கிட்ட கொடு. அது அப்படியே உனக்கு ரெட்டிப்பாக்கி திருப்பி தரேன். என்னை விட நம்பிக்கையானவன் உனக்கு யாருப்பா கிடைப்பாங்க? உண்மைதான் சோமு. ஆனா நான் கேட்ட 1000 பொற்காசுகளை நீ கொடுக்கல. என் பணத்தையே என்கிட்ட தரமாட்டேன்னு நீ சொன்னது பயமா இருக்கு. பழைய கடனையே தீர்க்காதவன் புதிய பணத்துக்கு எப்படி நியாயம் பண்ணுவ? அப்படி தர்மையா ஐயா நினைக்கிறாரு. சோமையா தனக்கு தானே, இப்போ பழைய கடனை கொடுக்கலனா ராமையா நம்ப மாட்டான். இந்த புது சொத்தும் நம்ம கைக்கு வராது. 1000 போனா என்ன, 10,000 வருது இல்ல. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க வேண்டியதுதான். ஐயோ ராமு, எவ்வளோ ஏமாளி நீ. அன்னைக்கு நான் ஏன் உனக்கு பணம் தரல தெரியுமா? நீ சிக்கனத்தை கத்துக்கணும், பணத்தோட மதிப்பு உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் பயமுறுத்தினே தவிர மத்தபடி உன் பணத்தை ஏமாத்தணும்லாம் இல்ல. வேணும்னா
இப்பவே இந்த நிமிஷமே உன் 1000 பொற்காசுகளை வட்டியோட சேர்த்து உனக்கு நான் திருப்பி கொடுத்துறேன். அப்ப நம்புவியா? நிஜமாவா? அப்படின்னா இப்பவே கொடுத்துரு. பழைய கடன் தீந்துருச்சுன்னா ராமையாவுக்கும் உன் மேல நம்பிக்கை வரும். அப்புறம் சொத்து பத்திரம் தங்கம் எல்லாத்தையும் உன் கையிலேயே தூக்கி கொடுத்துருவான். எதுக்கு தாமதம் பண்ணிக்கிட்டு? கண்டிப்பா என் கையில இப்போ பணம் தயாராவே இருக்கு. அதாவது எப்பவுமே பணம் இருக்கும். அப்ப சோமையா தன்னோட பையில இருந்து பணத்தை எடுத்து, இந்த ராமு, உன்னோட 1000 பொற்காசுகள் வட்டியோட சேர்த்து மொத்தமா 1500 பொற்காசு இருக்கு. எண்ணி பாத்துக்கோ. சரியா இருக்கு சோமு. என் பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்ததுல சந்தோஷம். இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல? அப்படின்னா அந்த 10,000 பொற்காசு சொத்து பத்திரம் எல்லாம் எப்ப கொடுப்ப? வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரலாமா? ராமையா சின்னதா சிரிச்சு, சோமு, உண்மையை சொல்ல போனா எனக்கு எந்த சொந்தக்காரனும் எந்த சொத்தும் எழுதி வைக்கல. என்கிட்ட 10,000 பொற்காசுகளும் இல்ல, 100 ஏக்கர் நிலமும் இல்ல. இது உன்னை வழிக்கு கொண்டு வரதுக்காக தர்மையா ஐயா ஆடின நாடகம். சோமையா அதிர்ச்சியாகி, என்னது நாடகமா? அப்படின்னா சொத்து இல்லையா? 10,000 பொற்காசும் இல்லையா? தர்மையா சிரிச்சுக்கிட்டே, ஆமா சோமையா, 10,000 பொற்காசுகள் மேல ஆசை காட்டின உடனேயே நீ ஏமாத்த நினைச்ச அந்த 1000 பொற்காசுகள் வெளியில வந்துருச்சு பாத்தியா? அதான் உன்னோட பலவீனம். நண்பனுக்கு துரோகம் செய்யறவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணோம். உன் பேராசையே உன்னை மூழ்கடிச்சிருச்சு. இப்ப நீ கொடுத்த பணம் ராமையா ஓடுது. அதை திரும்ப தர்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. கிளம்பு. இப்ப கோவிந்தையா சோமையாட்ட, சோமையா, எந்த கவலையும் இல்லாம நண்பனோட சொத்தை அபகரிக்கணும்னு நினைச்ச. கஷ்டத்துல இருந்தவனுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா அவனை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க. இப்ப உண்மை தெரிஞ்சிடுச்சு. அதனால மரியாதையா இங்க இருந்து போயிடு. இன்னொரு முறை இப்படி நடந்துகிட்ட உன்னை ஊரை விட்டே நாங்க ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும். சோமையா தலை குனிஞ்சிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க. பேராசைனால கண்ணு மண்ணு தெரியாம நண்பனையே ஏமாத்திட்ட. இல்லாத சொத்துக்காக இருந்ததையும் இழந்துட்ட. இது எனக்கு சரியான தண்டனை தான். சோமு, பணத்தை மறுபடியும் சம்பாதிச்சிடலாண்டா. ஆனா நம்பிக்கையும் நட்பையும் ஒரு தடவை இழந்துட்டா அது மறுபடியும் வாங்க முடியாது. நீ இப்பவாவது மாறுனா அதுவே எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் சோமையா வெக்கத்தோட தலைய குனிஞ்சு அங்கிருந்து போயிட்டான். ராமையாவோ தனக்கு வேண்டிய பணம் கைக்கு வந்ததுனால அவ்ளோ சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போனான். தர்மையாவோட சமயோஜித புத்திய ஊரே பாராட்டுச்சு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, சிநேகிதனை ஏமாத்துறது ரொம்ப பெரிய பாவம். அதிகமா ஆசைப்பட்டா கையில இருக்கிறதும் போயிடும். வேமுலவாரி பள்ளின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல லக்ஷ்மையான்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. விவசாய நிலங்கள், 2 வீடுங்க, கொஞ்சம் தங்கம் அப்படின்னு நல்ல வசதியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அவரு. எல்லாம் நல்லாவே தான் இருந்துச்சு. ஆனா அவருக்கு பணத்து மேல இருந்த ஆசை மட்டும் குறையவே இல்ல. எவ்வளோ இருந்தாலும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தாகம் அவருக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் லக்ஷ்மையா தன்னோட மனைவி சாந்தம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அடியே சாந்தம்மா, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன விசேஷம்? என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு என்னவோ ரொம்ப அன்பா புதுசா பேசுறீங்க. அது என்னடி, நான் உன் புருஷன் தானே. உன் சுக துக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேனா? சந்தோஷம், ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. அப்பா, இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? பின்ன என்னங்க, நமக்கு இருக்கிறதே போதும்னு இல்லாம வீட்டை பத்தியோ என்ன பத்தியோ கவலையே இல்லாம எப்ப பாரு வேலை வேலைன்னு சுத்திட்டே இருக்கீங்க. பணம் இல்லைன்னா இந்த சமூகத்துல எவனும் மதிக்க மாட்டாண்டி. போதும் நிறுத்துங்க. இப்ப நமக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க? நம்ம நிம்மதியா நல்லா தானே இருக்கோம். சரி, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய போறது இல்ல. பசிக்குது, சோறு போடு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில போகணும். இப்படி சொல்லிட்டு அந்த பேச்ச அத்தோட முடிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில 2 பேரும் சேர்ந்து வயலுக்கு போனாங்க. அங்க போன போது லக்ஷ்மையா, உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசலான்னு இருந்தேன் சாந்தம்மா. என்னதுங்க? எதை பத்தின்னு சொல்லுங்க. நம்ம பயிர் பண்ற இந்த நிலத்தை பக்கத்து ஊர்ல இருக்கிற ஹரிநாத் கிட்ட குத்தகைக்கு கொடுத்துடலான்னு எனக்கு என்னவோ தோணுது. நம்ம எந்த கஷ்டமும் படாம பணம் சம்பாதிக்கலாம்ல, அதுக்குதான். என்னங்க நீங்க மறுபடியும் என்ன பேசுறீங்க? நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சு சாப்பிட்டாதான் அது கௌரவம். அதுக்காக சொல்லலடி பைத்தியக்காரி. அந்த பணத்தை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம். விவசாயம் பண்றதுக்கு பதிலா வியாபாரம். நமக்கு 2 வழியிலயும் லாபம் வரும்ல. உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? எதுக்குங்க இவ்ளோ அவசரம்? இந்த வியாபாரம் அது இதெல்லாம் நமக்கு தேவைதானா? சொல்லுங்க. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்னதான் அடிச்சுக்கணும். நாளையிலேருந்து நீ வயலுக்கு வர தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எனக்கு என்னவோ நீங்க தப்பா ஏதோ செய்ய போறீங்கன்னு தோணுதுங்க. யாரு என்ன நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு.
அவரை நினைச்ச மாதிரியே நிலத்தை குத்தகைக்கு விட்டுட்டு வியாபாரத்துக்கு பண முதலீடு செய்யறதுக்காக காத்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு கிரீசம்னு ஒரு வியாபாரி வந்தாரு. ஐயா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேங்க. என்கிட்ட ஒரு நல்ல வியாபார யோசனை இருக்கு. எனக்கு நீங்க கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்படியா? அது என்ன யோசனைப்பா? ஐயா, நான் ஒரு பெரிய வியாபாரிங்க. குறைஞ்ச விலையில விளைச்சல் எல்லாத்தையும் வாங்கி அதை அதிகமான விலைக்கு மார்க்கெட்ல வித்துருவேன். முதலாளிக்கு லட்சக்கணக்கான லாபம் கொடுப்பேன். இது ஏதோ பெரிய லாபம் தர்ற விஷயம்தான். ஆமாங்க ஐயா, நீங்க இப்ப என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டீங்கன்னா 3 மாசத்துல 8 லட்சம் ரூபாயா திருப்பி தருவேன். அம்மாடி, 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? அதெல்லாம் எங்களால முடியாதுப்பா. வேற யாரையாவது போய் நீ பாத்துக்கோ. அது என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? கடன் வாங்கியாவது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமே நீங்க. அதெல்லாம் நம்மளால முடியாது தம்பி, நீ கிளம்பு. இப்படி சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டாரு அந்த ஊர்ல இருந்த ஒரு நபர். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி கடைசியில லக்ஷ்மையாவோட காதுக்கும் எட்டுது. உடனடியா லக்ஷ்மையா அவனை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. என்ன தம்பி, ஊர்ல பெரிய வியாபாரின்னு சொல்லிட்டு அங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்கிறது நீங்க தானா? ஆமாங்க ஐயா, அது நான் தான். ஆனா என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்க? யாருமே முதலீடு பண்றதுக்கு முன் வரல. அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாதுப்பா. சரி விடு, நீ என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லு. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நானும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். கிரீசம் லக்ஷ்மையாவோட ஆசைய பார்த்துட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆசையை கொடுக்கணும்னு நினைக்கிறான். நீங்க மட்டும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணீங்கன்னா ஒரே ஒரு மாசத்துல நான் அதை 15 லட்சம் ரூபாயா உங்களுக்கு திருப்பி தருவேன். எம்மாடி, ஒரே மாசத்துல பணம் 3 மடங்கா திருப்பி கிடைக்குமா? ஆமாங்க ஐயா, வியாபாரம்னா பின்ன சும்மாவா என்ன? இதுல வர்ற பணத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் நிலங்கள் கூட நீங்க வாங்கலாமே. அப்பாடி, கேக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு. எனக்கு 1 வாரம் மட்டும் நீ டைம் கொடு, பணத்தை நான் தயார் பண்ணிடுறேன். அப்படி சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறாரு. தன்னோட மனைவி கூட சண்டை போட்டு பிடிவாதம் பிடிச்சு அந்த பணத்தை திரட்டி கொடுத்தாரு. 3 வாரங்கள் ஆயிடுச்சு. லக்ஷ்மையா கிரீசத்தோட வருகைக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. என்னங்க, அந்த ஆளு உங்க பணத்தோட திரும்பி வந்தானா இல்லையா? இர்ரி, அவன் சொன்ன காலம் இன்னும் முடியவே இல்லையே. அதுக்குள்ள அவன் எப்படி வருவான்? எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமாவே தான் இருக்கு. நிஜமாவே நம்ம பணத்தை திருப்பி தந்துருவானா? நீயும் உன்னோட பைத்தியக்கார பயமும் பாத்துக்கிட்டே இரு. பணம் ரெட்டிப்பாயி நம்ம கிட்ட வரத்தான் போகுது. என்னவோங்க, எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கிரீசம் அங்க வந்துட்டான். ஐயா, வீட்ல இருக்கீங்களா ஐயா? கிரீசம், வா வா. உன்னை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. வர வாரம் நான் ஊருக்கு கிளம்பி போலான் இருக்கேங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியல. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, பணம் எல்லாம் அப்ப போயிடுச்சா? என்னங்க என்னங்க சொல்றாரு இவரு? அடியே, கொஞ்ச நேரம் பேசாம இருடி. அவன் என்னதான் சொல்றான்னு கேட்க விடு. கிரீசம், நீ சொல்லுப்பா. ஐயா, நான் உங்ககிட்ட 15 லட்சம் தரதா சொன்னேன். ஆனா என்னால 10 லட்சம் தான் சம்பாதிக்க முடிஞ்சது. அவ்வளவுதான். ஓ, அவ்வளவுதானா? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல தம்பி. ரெட்டிப்பா பணம் வந்துருச்சே, அதுவே போதும். ஏமா சாந்தம்மா, பணத்தை எடுத்துக்கொண்டு போய் உள்ளவேமா. அப்படி சொன்னாரு. இந்த தடவை கிரீசம் அவருக்கு இன்னொரு யோசனை சொன்னான். ஐயா, உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி இன்னொரு யோசனை கூட என்கிட்ட இருக்கு. அப்படியா? என்ன தம்பி அது? சீக்கிரம் சொல்லு. இந்த தடவை என்கிட்ட நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு 30 லட்சம் ரூபாயா திருப்பி தருவேன். ஆனா 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 என்னப்பா ஆனா? சொல்லு முழுசா. ஆனா அதுக்கு 2 மாசம் சமயம் எடுக்குங்கய்யா. அட, இவ்வளவுதானா? நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. இப்படி சொல்லிட்டாரு. மனைவி எவ்ளோ தடுத்தும் கேட்காம அந்த 10 லட்சம் ரூபாயும் கிரீசத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா இந்த முறை ரொம்ப காலம் முடிஞ்சும் கிரீசத்துக்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. இதனால லக்ஷ்மையா இப்போ பஞ்சாயத்துக்கு போயிட்டாரு. அப்போ பஞ்சாயத்து தலைவர், லக்ஷ்மையாவா? என்னையா, நீங்க பஞ்சாயத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்னாச்சு? உங்களுக்கு அந்த மாதிரி என்ன கஷ்டம் வந்துச்சு? ஐயா, என்ன நடந்துச்சுன்னா, அப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான். எவ்ளோ பெரிய காரியம் பண்ணிட்டீங்க லக்ஷ்மையா. நிம்மதியா எந்த கவலையும் இல்லாம நல்லா தானே இருந்தீங்க. இப்போ இந்த வியாபாரம் அது இதுன்னு ஏன் இந்த தலைவலி இழுத்து போட்டுக்கிட்ட? நான் அப்பவே வேண்டாம் தலைப்பாட அடிச்சேன். இப்ப பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு. சாந்தம்மா, கொஞ்சம் பொறுமா பொறு. ஏதாவது ஒரு தீர்வு என்னன்னு யோசிப்போம். எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆலோசனை பண்ணி எதுக்குங்க? பணம் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு எதுவும் புரியல. நீ இருமா, நான் பக்கத்து ஊர்ல என்னோட நண்பன் கிட்டையும் விசாரிக்க சொல்றேன். நாளைக்கு மறுபடியும் இதே இடத்துல சந்திக்கலாம். இப்படி சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்பி வச்சாரு. அவர் விசாரிச்சதுல தெரிய வந்தது என்னன்னா,
கிரீசம் அந்த மாவட்டத்திலேயே ஒரு பெரிய மோசடிக்காரங்கிறது தான். அடுத்த நாள் அதே பஞ்சாயத்து தலைவர் இப்படி சொன்னாரு. லக்ஷ்மையா, நீ முன்ன பின்ன யோசிக்காம பணத்தை தூக்கி கொடுத்துட்ட. இது முழுக்க முழுக்க உன்னோட தப்பு தான். நான் லாபம் வரும்னு நினைச்சுதான் இவ்ளோ பணத்தை கொடுத்தேன். ஆனா அவன் இவ்ளோ பெரிய மோசடிக்காரன்னு தெரியாம போச்சு. பணப்பித்து மனுஷனோட மூளையவே மழுங்கடிச்சிரும். அதனாலதான் உனக்கு இப்படி நஷ்டம் ஆயிடுச்சு. ஐயோ, அப்படின்னா எங்க பணம் எல்லாம் போனதுதானா? அந்த திருடன் இந்த நாட்டை விட்டே போயிட்டதாதாமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கையில எதுவுமே கிடையாது. நீங்க ரொம்ப ரொம்ப தாமதமா என்கிட்ட வந்திருக்கீங்க. அப்படின்னா என் பணம் எல்லாம்? கடவுளே, எதுக்காக இப்படி பண்ணுன? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடவுள் மேல பழிய தூக்கி போட்டா என்ன அர்த்தம்? அம்மா அம்மா, உங்க சண்டையெல்லாம் வீட்ல போய் வச்சுக்கோங்க. இனிமேலாவது ஜாகிரதையா இருப்பா லக்ஷ்மையா. அப்படி சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. பணம் போயிட்டதுனால லக்ஷ்மையா அப்புறம் சாந்தம்மா இடையில சண்டைகள் அதிகமாச்சு. தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத லக்ஷ்மையா மெல்ல மெல்ல உணர்ந்தாரு. மறுபடியும் வயல்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. சாந்தம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இல்லம்மா. உன் பேச்ச கேட்காம போனதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு தேவைதான். இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு வர்றதுதான் உண்மையான சொத்துன்னு? ஆமா சாந்தம்மா, எனக்கு பணப்பித்து புடிச்சிருக்குன்னு நீ அடிக்கடி சொல்லும் போது கூட எனக்கு அது என்னன்னு புரியல. இப்ப கையில இருந்ததெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு. சரிங்க, போட்டும் விடுங்க, கவலைப்படாதீங்க. இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சே, அதுவே போதும். அப்படி ஆறுதல் சொன்னா. மெல்ல மெல்ல கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சு ஒரு சாதாரண நிலைக்கு அவங்க திரும்பினாங்க. ஆனா ஏமாற்றத்தை மட்டும் அவரால மறக்கவே முடியல. ஒரு நாள் பஞ்சாயத்துல லக்ஷ்மையாவை போலவே இன்னொருத்தரும் ஏமாந்துட்டாருன்னு அவருக்கு தெரிய வருது. என்னையா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஊர்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. அவன் என்னோட நண்பன் தான்யா. அதனாலதான் அவனை நம்பி அவன் கையில நான் பணத்தை கொடுத்தேன். இந்த காலத்துல எல்லாம் யாரையுமே நம்ப கூடாதுப்பா. பண ஆசை நம்ம கண்களை மறைச்சிடும். உழைப்புக்கு மீறின லாபம்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்பவாவது முழிச்சுக்கோ. அப்போ பஞ்சாயத்து தலைவர் இப்படி சொன்னாரு. லக்ஷ்மையா, நீ நிறையவே மாறிட்டப்பா. ஒரு தடவை ஏமாந்ததுக்கு அப்புறம் நல்லாவே பாடம் கத்துக்கிட்ட. ஆமாங்க ஐயா. இப்படி சொன்னாரு லக்ஷ்மையா. அன்னையில இருந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அவர் எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தாரு. பணப்பித்த விட மன நிம்மதியோட கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற சின்ன லாபமே மேலானதுன்னு அவரு முழுசா உணர்ந்துட்டாரு.